தேர்தலை திருவிழா போல நடத்துறா, தேர்தலை திருவிழா போல நடத்துறா, நம் அதிகாரத்தை கார்ப்பரேட்டுக்கு கடத்துறா, நம் அதிகாரத்தை கார்ப்பரேட்டுக்கு கடத்துறா. தோழர்களுக்கும் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இனிய காலை வணக்கம். பாரிசாலன் தமிழ் தேசியத்தின் தலைவர் அவர் சொல்வது போல் இங்கு ஒரு இனத்தின் ஆதிக்கம், தெலுங்கு பேசும் இனத்தின் ஆதிக்கம் அரசியலில் ஓங்கி இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். நாம் நேற்று கண்டது போல அரசியல் என்பது சமூகத்தில் உள்ள பல இனங்களின் அவர்களின் தேவைக்கேற்பவும் அடையாளத்துக்கேற்பவும் நடக்கும் ஒரு போராட்டமே. அதற்கான ஒரு தீர்வை கண்டெழும் முயற்சியே அரசியல் என்பதாகும். இங்கு பல இனக்குழுக்களின் அரசியல் கொள்கைகளை நாம் ஆய்ந்து நோக்கினால் அதில் ஒரு மெல்லிய கோடாக தான் இருக்கும். திராவிட அரசியலை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இங்கு சாதி கட்டமைப்பு தேவையில்லை, அந்த சாதி கட்டமைப்பு தான் இங்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக அவர்கள் காட்டி வருகிறார்கள். பிஜேபியை எடுத்துக்கொண்டால் இங்கு வேற்றுமையில் ஒற்றுமை வேண்டாம், இங்கு வேற்றுமையை கலைந்துவிட்டு நாம் அனைவரும் ஓர் அணியில் திரள்வோம் என்பதாக அவர்கள் அரசியல் கொள்கை இருக்கிறது. நாம் பாரிசாலன் அவர்கள் தலைமையில் தமிழ் தேசியத்தில் இங்கு சாதி கட்டமைப்பால் பிரச்சனைகள் எழுவதில்லை, அதை திராவிட இயக்கங்கள் திரித்து கூறுவதாகவும், நாம் சாதிய கட்டமைப்பையே ஆக்கப்பூர்வமாக நாம் கொண்டு வர முடியும் என்பதாக நம்முடைய கருத்தியல் உள்ளது. பிஜேபிக்கு எதிரான கருத்தியல் இங்கு பல சமூகங்களும் பல கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் இணைந்தே நாம் ஒற்றுமையாக இருக்க முடியும் என்பதாக அவர்களின் கூற்றும் இருக்கிறது. இங்கு அரசியல் இயக்கங்களின் இத்தகைய புரிதல்களும் கருத்தியல்களும் ஒரு மிக மெலிதான ஒரு வேறுபாட்டை மட்டுமே முன்னிறுத்துகின்றன. ஆனால் இந்த மெல்லிய வேறுபாட்டில் அரசியல் இயக்கங்கள் மக்களின் நலன்களை தள்ளி வைத்துவிட்டு அந்த அரசியல் கொள்கைகள் மீதான பட்டிமன்றத்திலே கவனம் செலுத்தி வருகின்றன. அதனால்தான் இங்கு கார்ப்பரேட்டுகளின் பேராசையாலும் அவர்களின் முட்டாள்தனத்தாலும் நம்முடைய இயற்கை வளங்கள் அழிகின்றன, தேய்கின்றன. கார்ப்பரேட்டுகள் முட்டாள்கள் இல்லை என்றால் அவர்களுக்காக கடந்த 20 ஆண்டு காலத்தில் 50 லட்சம் கோடி வாராக்கடனை இரு மைய அரசுகளும் தள்ளுபடி செய்துள்ளன. இவ்வளவு இழப்பீடுகளை செய்யும் கார்ப்பரேட்டுகள் முட்டாள்கள் இல்லாமல் வேறு என்ன? மேலும் நம்முடைய அரசியலின் மெலிதான கொள்கைகளின் வேறுபாட்டில் லாபம் அடைவது கார்ப்பரேட் கம்பெனிகளும் மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டுமே. அதானியும் அம்பானியும் நம்முடைய அரசியல் சண்டையை முன்னுக்கு தள்ளிவிட்டு பின்னாடி அவர்கள் நம் இந்திய மக்கள் 160 கோடி மக்களையும் சுரண்டி வருகிறார்கள். இங்கு மக்களுக்கான அரசியல் மிகப்பெரிய வெற்றிடத்தை கொண்டிருக்கிறது. விஜயின் வருகையால் அது இங்கு நமக்கு சுட்டி காட்டப்பட்டு உள்ளது. விஜய்க்கென்று ஏதும் அரசியல் அனுபவமும் கொள்கையும் எதுவும் இல்லாத போதும் மக்கள் பெருந்திரளாக சென்று ஏன் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறார்கள்? ஏனெனில் இங்கு
மக்களுக்கான அரசியல் இல்லாத வெற்றிடம் மிகவும் உள்ளது. ஒவ்வொரு ஆண்ட கட்சிகளும் அல்லது ஆண்ட கட்சியில் பங்கெடுத்த அரசியல் கட்சிகளும் வெறுமனே கூட்டணி கணக்கை மட்டுமே மிகப்பெரிய பேசுபொருளாக்கி கொண்டு மக்களின் பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிடுகிறார்கள். இல்லை என்றால் செய்யாறில் நடக்கக்கூடிய சிப்காட் என்ற பெயரில் விளைநிலங்களை மோசடியாக அரசுகள் கைப்பற்ற துடிக்குமா, அல்லது பரந்தூரில் 20 கிராமங்களை காவு கொடுக்க அரசுகள் துடிக்குமா? இவர்களின் பிரச்சனையை எந்த இயக்கமாவது கட்சியாவது பேசியிருக்கிறதா? ஆகவே நாம் தமிழ் தேசியத்தின் மூலம் இந்த வெற்றிடத்தை நம்மால் கைப்பற்ற முடியுமானால் நம்முடைய இயக்கத்தையும் வளர்த்து நம்முடைய தமிழக மக்களையும் நம்மால் காக்க முடியும். அதற்கான ஒரு கலந்துரையாடலை நாம் விரைவாக மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம்.